ஸோ காய்ஸ், இந்த பிளடி ஃபூல் என்ன பண்ணியிருக்கான்னா எனக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு என்னையவே பேக் பண்ண சொல்லியிருக்கான். என்னையவே செலெக்ஷன் பண்ணி பர்த்டே கிஃப்ட்டு பேக் பண்ண சொல்லியிருக்கா காய்ஸ். எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க காய்ஸ். அவங்கள பார்ட்னர் கூட்டிகிட்டு போய் நீ உனக்கு பிடிச்சது வாங்குன்னா இப்போ சொல்கிறது ட்ரெண்ட். ஆமாம், தட் இஸ் நியூ லவ்லி ட்ரூ பார்ட்னர்ஸ் டூ. அப்படிங்களா? சரிங்க. அப்போ பூஸ்ட் வாங்கலாம். அப்போ இந்த பூஸ்ட்டு ஒரு டைமு ஒரு 6வது 5வது படிக்கும்போது எங்கள் அம்மா மளிகை ஜாமான் எழுதிட்டு இருந்துச்சு. அப்போ நான் போய் பூஸ்ட்டுக்கு ஸ்பெல்லிங் கீழே இருக்கிற பேப்பர் பார்த்து பூஸ்ட்டுன்னு எடுத்து அந்த மளிகை ஜாமான் பேப்பர்லேயே எழுதி விட்டேன். பூஸ்ட் வந்தது நான் தேடி கொண்டு போய் கட்டில் கடை வச்சிட்டேன். அப்புறம் ஒரு டைம் கட்டில் கடையில் தின்னுட்டு இருக்கோம், எங்கள் அம்மா கட்டில் எடுத்து அடிக்க வந்துடுச்சு. இவனு யாரும் இது வாங்க சொன்னேன். ஸோ நைஸ் மெமரி. இந்த பூஸ்ட் கவர் மறக்க மாட்டேன் இல்லையா? ஸோ காய்ஸ், எனக்கு கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு பர்த்டே. யார் விஷ் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸோ பார்ப்போம். 12 மணி மட்டும் தூங்காமல் இருப்போம். அப்புறம் கேக்கெல்லாம் நானே வாங்கிட்டு வந்தேன். எனக்கு நானே சர்ப்ரைஸ் கொடுப்பேன். Big. Hey. 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 எனக்கு விஷ் பண்ணு. அடிப்பா பர்த்டே இன்னைக்கு இப்படி தூங்கடா. இந்த சீக்கிரம் வா. கேக்குதா? எங்க கேக்கு? புட்டிங் கேக்கு தான்.
எனக்கு பர்த்டேக்குலாலே சர்ப்ரைஸ் பண்ணுறேன். நீயே சர்ப்ரைஸாக பண்ணிட்டேன். நல்லா இருக்கா? ஓகே, நமக்கு தான் யார் இருக்கா? நம்மளே இப்போதான் பண்ணேன், 5 நிமிஷம். ஓகே, கேக் கட்டிக்கலாமா? நீ ஒன்று சொன்னீங்களா, எனக்கு தெரியும் ஒன்றும் வாங்க மாட்டேன். அப்போதான் சாதா கேக். இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. கேக் விடு, கேக் விடு. இது வேற கேக்கு, நம்ம காலேஜ் சாப்பிடலாம். குரு குரு சொல்லு. நல்ல நாளா நீ மட்டும் தான் இருக்கும். எப்படி விட்டுறது? எப்படி நைட் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? சொல்லு, ஹாப்பி பர்த்டே சொல்லு. அப்பதான் கேக்குது. சொல்லு. வயசாயிருச்சு. இந்த எனக்கு புரியும். இது போட்டலாமா? இந்த ஒரு ஸ்பூன். ஓகே, நேரா போய் கிஃப்ட் எடுத்தா போடு சீக்கிரம். பை அந்த லாஸ்ட் நிற்கு. கதவு சாத்து. சரி, வேணாம். ஏன் பார்த்ததுக்கு நானே எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவேன். என் கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நாள் எனக்கு நானே விஷ் பண்ண சொல்ல வேண்டியது நிலைமையா இருக்கு. மணி 12 இது வரைக்கும் ஒரு 4 வரைக்கும் கூப்பிடல. என் மனைவி என்னையவே கிஃப்ட் பேக் பண்ணிருக்கேன். மேங்கோ மணி கிடைச்சதா? Take your selfie. Thank you. No manasana. Cake வேணுமா? சூப்பராக்கா. ஸோ அராத்து இன்னிலேருந்து நம்ம அலப்பற ஸ்டார்ட் ஆக போகுது. June 10 இன்னைக்கு தான் என்னோட பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஸோ இன்னிலேருந்து நம்மளும் கண்டென்ட்ல இறங்க போகிறோம். இனி ஒரு 2 நாளில் நமக்கு அராத்து ஒருத்தன் வரப்போகிறான். அதையும் உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ காஸ்டியூம் ஃபஸ்ட் டைம் ஓகே வந்திருக்கேன்.
பர்த்டே கிஃப்ட் நாளைக்கு காஸ்டியூம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக காட்டுறேன். ஓகேங்களா? நீ சாப்பிடு. போதும். இது உங்களுக்கு. ஸோ ஜூன் 10 மாலை எத்தனை மணி? 9. சாரி, காலையில். மை காட், காலை 9 மணி. 9:20 சாமி. 9:20 ஆச்சு. கிஃப்ட் பேக் பண்ணி இருக்கிறத நம்ம என்னன்னு பார்ப்போம். எனக்கு தெரியும், இருந்தாலும் பார்க்காம நீட்டாக கிஃப்ட் பேக் பண்ணியிருக்காங்க. எது கேட்குறேன்? ஒன்று டிலீட் பண்ணிடுறேன் நான். அப்புறம் எதுக்கு அங்கிருந்து இங்க வரைக்கும் என்ன வேலை வச்ச? வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு என் ஃபேன்ஸ் கொண்டிருப்பாங்க. आराम से कर लो भाई साहब. வீடியோ ஓவர் டைம் ஆச்சுன்னா நம்மளே பார்க்க மாட்டோம். पास का करना போதும். ஓ, பாஸ் போட்டுலாம் அது இருக்கு உனக்கு. இந்த வீட்டில் எனக்கு மட்டும்தான் அறிவு இருக்கு. அதனால எப்படியோ ஓடிட்டு இருக்கோம். நான் போட்டுட்டு வரேன். இதுதான் அவுட்ஃபிட். எப்படி இருக்கு? மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. சாப்பிட்றா கார்லிக் நான் இல்லை. ஓகே, பர்த்டேவோட எண்டுங்க இதுதான் பர்ச்சேசிங்.